இந்த மனோகர் பாஷா இன்னைக்கு கேள்விக்களம் சன் டிவியினுடைய கேள்விக்களம் நிகழ்ச்சியில் இவர் என்டிஏ கூட்டணி சார்பாக பேச வந்திருக்கார். தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்களை விட பெண்கள் வாக்கு அதிகரிக்க காரணம் என்ன, அந்த பெண்கள் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரித்தது யாருக்கு சாதகம் அப்படிங்கிற தலைப்பில் தான் அந்த விவாதம் நடந்துட்டு இருக்கு. ஆண்களை பெண்ணுக்கு தள்ளி பெண்கள் அதிகம் வாக்களித்த பெண்கள், இந்த தலைப்பில் விவாதம் நடந்துட்டு இருக்கு. இந்த விவாதத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக திமுக கூட்டணி இருக்கிற மதுக்கூர் ராமலிங்கம் பேசிட்டு இருக்காரு. பத்திரிகையாளர் ஐயநாதன் பேசுகிறாங்க. அந்த இதில் ஒரு வேற ஒருத்தர் கஜேந்திரன் சொல்லி தாவேக்கா சார்பாக வந்திருக்காரு. அரசியல் விமர்சகர் துரைப்பாண்டியன் பேசுகிறாரு. மதுக்கூர் ராமலிங்கம் பேசுகிறாங்க. ராஜா திருவேங்கடம் நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறாரு, நெறியாளராக இருக்காரு. இந்த இதில் இவர் பேசுகிறாரு. அந்த இந்த ஆள் ஏட்டி முடியாத எப்போதுமே அந்த இவர் மனோகர் பாஷா இருக்கார் இல்லைங்களா, தான் மட்டும்தான் பெரிய அறிவாளி மாதிரி நினைச்சிட்டு பேசுவார். நான் மட்டும்தான் அறிவாளி, பாக்கி பேருக்குலாம் அறிவே இல்லை அப்படின்னு பேசக்கூடிய ஒரு மமதை பிடித்த தலகணை பிடித்த அதுக்கு மேல நான் சொல்லல அந்த ஆளை பத்தி. ஆனா ஒரு சீனியர் கட்சிக்காரன் பேசுறது ரொம்ப சூப்பரா பேசுற மாதிரி நினைச்சுக்கிட்டு பேசுவார். ஆனா முழங்காலுக்கு மொட்டை தலைக்கு முடிச்சு போடுவார். நம்ம கேட்கிற கேள்வி விட்டுட்டு உடனே ஊன்னா பொண்ணு 1955, 66, 67 அண்ணா காலம், ராஜாஜி காலம் போயிடுவார், கடந்து போயிடுவார். இப்போ என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, விஜய் திராவிட கட்சிகள் சரியான வேட்பாளரை தேர்வு செய்து நிறுத்தல, இல்ல பணக்காரனா நிறுத்திருக்காங்க. திராவிட கட்சினா அதிமுக சேர்த்து தான் சொல்றாரு, பணக்காரனா நிறுத்திருக்காங்க. இவர் விஜய் மட்டும்தான் ஏழ்மையான வேட்பாளர்களை நிறுத்திருக்காரு. அதனால விஜய் தான் ஒரு உயர்ந்த மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு யார் பேசுறா, இந்த தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்த மனோகர் பாஷா இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு. இது எடப்பாடி கவனத்துக்கு போகுமா, ஜி.கே. வாசன் கவனத்துக்கு போகுமா, இவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியுமா? ஒரு அயக்கத்தனமான பேச்சு. ஒரு கூட்டணியில் இருந்துகிட்டு அந்த கூட்டணிக்கு அந்த தமிழ் மாநில காங்கிரஸில் உள்ள வேட்பாளர் நிற்கிறாங்க. அவங்களும் கோடீஸ்வரரை பார்த்தா சீட்டு கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. விஜய் கொடுத்துருக்கவங்களாம் இவர் எந்த உலகத்தில் இருக்காருன்னு தெரியல. விஜய் கட்சி சார்பாக போட்டி போடுறவங்கலாம் பத்திரிகை எல்லா பத்திரிகைகளையும் சந்திச்சு நிற்குது. 4 கோடி 5 கோடி அட்வான்ஸ் வாங்கிட்டு தான் சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு கொடுக்குது. வேட்பாளர் இல்லாமல் 108 பேருக்கு அடுத்த கட்சியிலிருந்து வந்த வேட்பாளருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க பணத்தை வாங்கிட்டு அப்படின்னு செய்தி பரவுது. இந்த ஆள் என்னன்னா உத்தம புத்திர மாதிரி குந்திக்கிட்டு விஜய் ஓஹோ ஆகோன்னு பாராட்டிட்டு இருக்காரு. இது எடப்பாடி கவனத்துக்கு போகாம இருக்க போறது இல்ல, எடப்பாடி பொட்டியர் ஆகாம இருக்க போறது இல்ல. தமிழ் மாநில காங்கிரஸ் நீடிக்காது. என்டிஏ